ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனியாரி டிசைன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டமைஸ்டு ப்ளவுஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம், பட் ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது நிறையவே டவுட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் பார்க்கும்போது ஓகே ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச்சஸ் பண்ணணும், செகண்ட் இந்த ஸ்டிச்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டால் 3 லைன் கிட்ட நான் வந்து பண்ணிக்கிறேன். எப்பயுமே எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஜரி த்ரெட்டால் நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் கிட்ட ஜரி த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் டிசைனால் பேசிக்காக நம்ம 1/4 இன்ச்சுக்கு வந்து ஒரு சுகர் பீடு 3 mm அப்புறம் ஒரு சுகர் பீடு வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீடு எப்பயும் போல் நம்ம 2 தான் ஸ்டிச் பண்ணணும், அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுடைய ஒர்க் ஃபினிஷிங் எப்படி இருக்கோ அதை பொறுத்து, அதை பார்த்து தான் உங்களுக்கு கஸ்டமர் வந்து நெக்ஸ்ட்டாக ஆர்டர் கொடுப்பாங்க. இந்த கஸ்டமர் வந்து எனக்கு செகண்ட் டைம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு செமி ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து பண்ணாங்க. இப்போ வந்து 2 ப்ளவுஸ் ஒர்க்கு சிம்பிள் டிசைனாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சுகர் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் 4 mmல ஒரு லைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பஞ்சஸாக இருக்கும். ஸோ பஞ்சஸாக இருக்கும்போது நம்ம டேரெக்டாக நீடில் வந்து லோட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஒன்றா நம்ம வந்து லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 4 mm ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீட் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். பேசிக்காக ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு பார்டர் மட்டும் போதும், எனக்கு ஒரு 500 ருபீஸில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம தாராளமாக இந்த டிசைன் வந்து பண்ணி கொடுக்கலாம். இந்த டிசைனாக ஃபுல் டிசைன் நான் சொல்லலை, இந்த பார்டர் ஒர்க் மட்டும் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த பார்டரை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த ஃப்ளவர் ஒர்க் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வந்து நான் ஒயிட் கலர் பியர் பீடு யூஸ் பண்ணி அதை சுற்றி நான் சுகர் பீடால் ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃப்ளவர் ஒர்க் நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னா 3 சுகர் பீடு ஒரு ஜம்கி வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். நான் எப்படி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணாமல் ஃபஸ்ட்டு 4 சைடும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நான் எந்த மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பை சுற்றி நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ 4 சைடை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இதுக்கு மிடில் உள்ள கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான அந்த ஃபில்லிங் கிடைக்கும். ஒன்றுக்கு மேலே ஒன்று கிடைக்காது, எல்லா ஃப்ளவர்லேயுமே சேம் கவுண்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு நடுவில் உள்ள கேப்பில் 2 ஒர்க் வந்து நான் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. அந்த கவுண்டிங்ஸ் எல்லாமே எல்லா ஃப்ளவருமே பார்க்க லுக் வைஸ் சேமாக இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் ஒரு ஸ்டிச்சஸ்க்கும் நான் லாக் போட்டு பண்ணுறேன். மேலே எம்டி த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜம்கி அப்புறம் சுகர் பீடு ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வந்து நான் பண்ணுறேன். ஸோ ஒன்றுத்துக்கு நம்ம ஆரி நாட் போடணும்னு அவசியம் இல்லை, லாக் போட்டுட்டு நம்ம திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம ஆரி நாட் போட்டால் போதும். இப்போ அந்த ஃப்ளவர்லேருந்து ஒரு கொடி டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ண வரல அப்படின்னா ட்ரேசிங் பேப்பரில் வந்து நீங்கள் வந்து பென்னால் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் கார்பன் ஷீட்டு யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ வந்து எல்லா கொடியுமே உங்களுக்கு ஈக்குவலாகவும் வரும். ஸோ அந்த மெத்தடும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த கொடி டிசைனை சுற்றி நான் சுகர் பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சுகர் பீடு வந்து இந்த மாதிரி கொடி டிசைனில் யூஸ் பண்ணும்போது அந்த வளைவான இடத்துல எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீடாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். இப்போ அந்த கொடி டிசைனில் லீஃப் டிசைன் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அந்த லீஃப் டிசைனுக்கு நான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன்னா கட் பீடு தான் நான் யூஸ் பண்ணுறேன். கட் பீட்லேயே மைக்ரோ கட் பீடு வந்து நான் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் குட்டியான மைக்ரோ கட் பீட்ஸு. ஸோ அதை யூஸ் பண்ணி 4 லோட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 லீஃப் போட்டு அதுக்கப்புறம் என்னுடைய சென்டரில் வந்து ஒரு லீஃப் டிசைன் வந்து பண்ணுறேன். இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிசைன் பண்ணாலும் சரி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ மற்றவங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறது தெரியுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து வரும். நாம் வந்து நான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா நம்ம எதுவுமே ட்ரை பண்ணாமல் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது இல்லைங்களா. ஸோ கண்டினியூஸாக உங்களுடைய எஃபோர்ட் கொடுங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை வந்து எதிர்பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட நிறைய ப்ளவுஸ் ஒர்க் கொடுக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரைஸ் கம்மியாக வச்சு கூட பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு ஒரு 500 ருபீஸ் ப்ராஃபிட் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் அது ஓகேவாக தான் இருக்கும். ஸோ பண்ண நம்மளுக்கு ஒர்க் வந்து ஃபினிஷிங் வர நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோமோ கரெக்டான ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க தாராளமாக எந்த ஒரு கொஸ்டினும் ரைஸ் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் ஒர்க் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. நம்ம எதுவுமே நம்மளுடைய ஃபினிஷிங் எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ கஸ்டமர் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ எப்பயுமே ப்ராஃபிட் எதிர்பார்க்காம, அதாவது ஸ்டார்டிங் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க.
ப்ராஃபிட் வச்சு பண்ணுங்கள். பட் அதிகமான ப்ராஃபிட் வந்து வைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கட் பீடில் தான் ஃபுல்லுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அந்த கொடியிலே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு சைடில் வந்து ஒரு லீஃப் பெட்டல் மாதிரி நான் வந்து 3 கட் பீடு ஒரு பியல் பீடு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். திரும்ப நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொடி டிசைனுக்கு கீழே வந்து கேப் இருக்குது இல்லைங்களா, ஸோ அங்கே வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப இன்னொரு ஃப்ளவர். இப்போ இந்த ஃப்ளவர் ஒர்க்கு அந்த கொடி டிசைன் இதுதான் நம்மளுக்கு இந்த ப்ளவுஸ் ஒர்க்கே. திரும்பவும் நான் நெக்ஸ்ட்டு நான் திரும்பவும் ஒரு ஃப்ளவர் ஒர்க்கு ஒரு கொடி டிசைன், ஃப்ளவர் ஒர்க்கு கொடி டிசைன். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஸ்லீவ்லேயும் சரி பேக் நெக்லேயும் சரி இதே தான் வரும். நீங்கள் ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக நான் உங்களுக்கு ப்ளவுஸோட பிக் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பேக் நெக் எப்படி பண்ணியிருக்கேன், ஸ்லீவ் எப்படி பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்லீவ் வந்து அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா மிடில் ஆஃப் த ஸ்லீவில் தான் எனக்கு அந்த கொடி டிசைன் வந்து கேட்டிருக்காங்க. கீழே பார்டரில் வந்து அந்த 1/4 இன்ச் கேப்பு, அப்புறம் நடுவில் வந்து புட்டாஸ் ஒர்க்கு, அப்புறம் மிடில் ஆஃப் த ப்ளவுஸ் ஸ்லீவில் தான் நம்மளுக்கு கொடி டிசைன் கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபைனலாக பாருங்கள். அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எந்த இடத்துல எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இல்லை நான் இப்போ தான் கற்றுக்கலான்னு இருக்கேன், ஆரி ஒர்க் பற்றி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் கற்றுக்கலாம் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ்க்கான வீடியோஸ் வேணாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளாஸ்க்கான வீடியோஸும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதில் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் வந்து அதுக்கான ஸ்டெப் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கிளாஸுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒர்க்கு வரும். ஒரு ஃப்ளவரு கொடி டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே பேக் நெக் பார்த்தீங்கன்னா சேம் அந்த கொடி டிசைன் வச்சு தான் பண்ணியிருப்பேன். ஸ்லீவ் ஒர்க்கும் பாருங்கள். லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.